பார்க்கலாம். சென்னையில் வரும் நாட்களில் வெப்பம் அதிகரிக்கும். அடுத்த 3 நாட்களுக்கு 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பிரதமர் மோடியின் கூற்றுக்கு ஆளுநர் ரவியின் பதில் என்ன? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி. பாஜக ஆளுநர்களுக்கு உச்சநீதிமன்றம் எவ்வளவு அறிவுரை கூறினாலும் திருந்துவதாக தெரியவில்லை. திருப்பரங்குன்றம் மழை விவகாரத்தில் தமிழக அரசு மென்மையாக நடக்கக்கூடாது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். கிருஷ்ணகிரியில் 8ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 3 ஆசிரியர்கள் சஸ்பெண்ட். பெற்றோர் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய நிலையில் மாவட்ட கல்வி அலுவலர் நடவடிக்கை. புதுக்கோட்டையில் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை வழக்கு செய்யப்பட்டதில் கைதானவர்களின் வீடுகளில் சிபிசிஐடி சோதனை. குவாரி உரிமையாளர்கள் ராசு, ராமையா அவர்களுக்கு தொடர்பு உடைய இடங்களில் ஆய்வு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் தற்போதைய நிலவரத்தின்படி 42.41% வாக்குப்பதிவு. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களிக்கின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக மிகப்பெரிய வெற்றி பெறும். சூரம்பட்டி வாக்குச்சாவடியில் வாக்களித்த திமுக வேட்பாளர் சந்திரகுமார் பேட்டி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி வாய்ப்பு தனக்கே கிடைக்கும். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி நம்பிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்களிக்க சென்ற பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஏற்கனவே வாக்கு செலுத்தப்பட்டதாக அதிகாரிகள் கூறியதால் தனது வாக்கை செலுத்தியார்? பாதிக்கப்பட்ட பெண் கேள்வி. நீங்க அடுத்த லிஸ்ட் உங்களுக்கு செக் பண்ணாங்க. செக் பண்ணல, அவங்க டைம் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க, நீங்க அப்புறமா வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு மந்தம். தற்போதைய நிலவரப்படி 33.31% வாக்குகள் பதிவு. டெல்லி பேரவைத் தேர்தலில் ஜனநாயக கடமையை ஆற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசு மாளிகையில் அமைக்கப்பட்ட வாக்குப்பதிவு மையத்தில் வாக்களித்தார். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா மனைவியுடன் வாக்களித்தார். முதலமைச்சர் அதிஷியும் ஜனநாயக கடமையாற்றினார். டெல்லி தேர்தலில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்களிப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, வயநாடு தொகுதி எம்பி பிரியங்கா காந்தி ஆகியோரும் வாக்களித்தனர். டெல்லி தேர்தலில் தனது பெற்றோர் மற்றும் மனைவியுடன் வந்து ஜனநாயக கடமையை ஆற்றினார் அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லி மக்களுக்காக யார் உழைத்தார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். தினம் தினம் புதிய உச்சத்தை தொடும் தங்கத்தின் விலை. இன்று சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 63,240 ரூபாய் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எரி சாராயம் அழிப்பு. பெரிய பள்ளம் எடுத்து கொட்டி தீ வைத்து எரித்த காவல்துறையினர். திருவாரூர் அருகே உள்ள கீழகாவத்துக்குடி ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு. 300க்கும் மேற்பட்ட பெண்கள் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விருதுநகர் அருகே வெம்பங்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் மெருகேற்றும் கல் கண்டெடுப்பு.
கலைநயமிக்க சங்கு, வளையல், அலங்கார பொருட்களை மெருகேற்ற பயன்படுத்திய கல் என தொல்லியல் துறை தகவல். சேலம் அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் பரிசோதனை ஆன்லைன் மூலமே பணம் நிர்பந்தம். மருத்துவமனை வளாகத்தில் நெட்வொர்க் மற்றும் ஸ்மார்ட் போன் இல்லாததால் நோயாளிகள் தவிப்பு. காசாவை கைப்பற்றி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவோம். பொருளாதாரத்தை மேம்படுத்தி காசா பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு, புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இருபது ஓவர் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட் வீழ்த்தியதில் புதிய மைல்கல்லை எட்டினார் ஆப்கான் வீரர் ரஷீத் கான். மேற்கிந்திய தீவுகள் அணியின் முன்னாள் வீரர் டுவைன் பிராவோ சாதனையை முறியடித்து அபாரம்.